மேலே வந்தேன். நாளையிலேருந்து வீடியோ எடுக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு அப்படின்னு நினச்சேன். பட் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலை பண்ணுறேன், அதை உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இங்கே பாருங்களேன், என்னோட இந்த இதெல்லாம் துணியெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து நான் குக்கிங் டைமில் யூஸ் பண்ணுறேன். இந்த டேபிள் மேட்ச் இதுலலாம் வந்துட்டு இந்த மஞ்சள் பொடி சாயம் பட்டது வாஷிங்க்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டு நானும் வந்து ரெகுலராக வந்து வாஷிங் மிஷின்லாம் போட்டு வாஷ் பண்ணுவேன். ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. லைக் அந்த ஸ்டெயின் எதுவுமே ரிமூவ் ஆகலையா. சரி, இதில் எல்லாத்துலையுமே நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை பண்ண போகிறேன். இதை நான் முன்னாடியுமே பண்ணியிருக்கேன், லாங் பேக் காமிச்சிருக்கேன். திரும்பவும் நான் அதை பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் வாங்க. ஸோ இது எங்களோட பாத் டப்புங்க. நீங்கள் பாத் டப்லலாம் தான் பண்ணணும்னு இல்லை, எனக்கு கொஞ்சம் இது வசதியாக இருக்குங்கிறனால இதில் போடுறேன். ஸோ பியூராக சுடு தண்ணி போட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா டைட் பாட்ஸு. இதுலேயே வந்து ஆக்சுவலாக அல்ட்ரா ஆக்சி இருக்குது, அதாவது ஸ்டெயின் ரிமூவரு ப்ளஸ் ப்ளீச் மாதிரி இருக்கிறதுங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இது வந்து செப்பரேட்டாகவே இது இருக்கும். ஸோ ஆக்சி க்ளீன் வந்துட்டு நான் செப்பரேட்டாகவே வச்சுருப்பேன். இதையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இந்த போராக்ஸு. ஸோ இது வந்து எங்களோட கிச்சன் ரக்குங்க. இதுவுமே போட்டுடலாம்னு நினச்சேன், ரொம்ப அழுக்காக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஸோ இட்ஸ் லைக் சூப்பர் ஸ்டெயின்டு. சரி, இதையுமே இதுக்குள்ளே போடலாம். ஸோ ஓரளவுக்கு தண்ணி ஃபில் ஆயிடுச்சு. லெட்ஸ் புட் இட் இன்சைட். ஓகேவா? சூடு வரல. ஆமாம், இது வந்து பியூர் சுடு தண்ணி. What do you call this process? Stripping. Laundry stripping. Yeah. This is the best way to clean rugs. ரக்ல எல்லாமே கூட போடலாங்க. எல்லா ரக்குமே போடலாம். நான் பெரிய ரக்கே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன், பலன்னு ஆயிடும். இப்போ சின்ன ரக் போடுறேன். நீ அடுத்தது இது எல்லாமே நம்மளோட கிச்சன் இந்த இதுதான். இதையுமே சேர்த்தியே நான் இதுல போட போறேன். இப்போ சுடு தண்ணி இல்லை டாடி, ஆக்சுவலா அவ்வளவா சூடா வரல. இப்ப கொஞ்சம் கூட ஃபில் ஆகட்டும். சரியாயிடும். ஓகேவா? கொஞ்சம் கூட தண்ணி ஃபில் ஆகட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி போராக்ஸ் வந்து போட்டுடலாம். கணக்கெல்லாம் இல்லைங்க, எல்லாமே ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இது வந்து ஆக்சி கிளீனு. ஆக்சி கிளீன் கூட கொஞ்சமா போடுறேன். கொஞ்சமா 3 கப் போட்டேன். இல்ல டாடி, அடி ஆயிடுச்சுனா கொஞ்சம் தான் வருது. சோ இந்த ஒரு ஃபுல் ஸ்கூப் போடுறேன்னு வெச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு. அதனால தான். ஆமா ஆமா, கொஞ்சம் தான் இருக்கு லாஸ்ட் பிட். அது 2-3 தடவை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நம்மளோட டைட் பாட்ஸ் 2 எண்ணம் டன். அவ்வளவுதான். இனி ராத்திரி ஃபுல்லா அதை தொடவே வேண்டாம். நெக்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகும்போது எடுத்தாலே போதும். ஒரு 10 to 12 hours போல இது நல்லா சோக் ஆகணும். ஓகேங்களா? 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா சின்னதாக இருக்கிறதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிவிடுவேங்க. ட்ரையர் போட்டு எடுத்துருவேன். ரக்கை மட்டும் வெளியே கொண்டு வந்து வெயிலாக இருக்கும்போது வெளியே போட்டுட்டு அதை பைப் திறந்து விட்டு கழுவி விட்டு அதை பண்ணிவிடுவேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா பளபளன்னு ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிம்பிளுங்க. ஃபுல் பாயில்டு எக்குக்கு வந்து நாங்கள் அதிகமாக இப்போது பேஸ்சரைஸ்ட் எக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. ரொம்ப நாளாகவே, இப்போது கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே பேஸ்சரைஸ்ட் எக்ஸ் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் அதிகமாக. மெயின்லி பிகாஸ் அதில் நியூட்ரிஷனல் வேல்யூ கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குங்க. பாக்கி இருக்கிற எக்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பேஸ்சரைஸ்ட் எக்ஸ் ஆர் 1000 times பெட்டர். ஸோ பட்டரில் வந்துட்டு ப்ரெட்டில் பட்டரை போட்டுட்டு நம்மளோட முட்டையை வறுத்ததை தூக்கி அது மாதிரி நடுவில் வச்சு கொடுத்துட்டோம்னா நல்லா. ஐயோ என்ன அழகாக இருக்குது பாரு, ஆரஞ்சு கலரில் அப்படியே தகன்னு இருக்குது. ஸோ வீடியோவில் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியுதோ என்னமோ. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமிஷ் கண்ட்ரி பட்டர். ஓகேங்களா? ஏமிஷ் கண்ட்ரி பட்டர் அப்படின்னா, ஏமிஷ் அப்படிங்கிறது ஒரு தரப்பட்ட மக்கள் இங்கே இருக்காங்க யூஎஸில். அவங்க வந்து பேசிக்லி யாரும் இல்லைங்க, கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் ஜெர்மன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லுவாங்க. முக்கியமாக அவங்ககிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி எதுவுமே அவங்களுக்கு அவ்வளோவா சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னுமே வந்து குதிரை வண்டியில் போகிறது இந்த மாதிரி விஷயங்களையே அதிகமாக விரும்புகிறவங்க. சரி, அவங்களோட பட்டரு, இந்த பால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குங்க. ஸோ நெய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் பண்ண ஆரம்பித்தேன். எங்கால் வந்தாச்சு, சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு. அவருக்கு தாங்க செஞ்சு வச்சேன். லியா பாப்பா ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆமாம். Look at this.
the most the best honey. Yeah, the best honey and like liquid gold அப்படினு கூட சொல்லலாம். Yeah. Manuka honey இது MGO 300 பிளஸ்ங்க. யூசுவலா நான் வந்து காஸ்கோல இருந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த தடவை இது வந்து நாங்க ஹோல் ஃபுட்ஸ்ல வாங்குனோம். ஒரு நல்ல பிரைஸ்க்கு இருந்தது இல்ல டாடி? சம் சேல் ஆர் சம் டீல்ல இருந்தது. அதனால இத வாங்குனோம். ஆனா இது வந்து 300 பிளஸ் இன்னுமே. So இது more this number better the பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மானுக்கா ஹனி இப்போ கோல்டு காஃபி எதுக்காக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எஸ்பெஷலி தொண்டை வலியெல்லாம் இருக்குன்னு வைங்களா, அப்படியே ஒரே நல்லா பறந்துடும். இதோட கன்சிஸ்டன்சியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் தின்னாக இருக்கும் நம்ம ரெகுலர் தேனெல்லாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கும். பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி திக்கா இருக்கு பாத்தீங்களா? And immunity எல்லாத்துக்கும் இது very nice. It has a lot of good benefits as you say. Yes. You know? It gives immunity, not like very mild cold in down by the time. ரொம்ப நல்லது. தொண்டை வலிக்கு செம்மையா கேக்குதுங்க. அப்படியே புண்ணு அப்படியே ஆத்திரும். Standing table. Our breakfast bar. நானும் அவரும் கதை பேசிகிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பிளேட்டெல்லாம் இருந்தது எல்லாமே எடுத்து கழுவி வச்சு எல்லாம் உள்ளே எடுத்து வச்சாங்க அன்றைக்கி காலையிலக்கே. பட் இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகலை. நீ சரி போய் குளிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி அடுத்தது ஒரு டீயை வேது பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தேன். சரி எங்கள் ஆள் கிளம்புனதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், பாப்பா உங்களுக்கும் டீ வைக்கிட்டா அப்படின்னா. அவர் வந்து பால் அப்படின்னு சொல்லிட்டு பால் குடிச்சிட்டு கிளம்பிட்டார் இந்த மைனார். பாய் பாய் டேடி அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி குளிர் அவ்வளோவா இல்லைங்க, ஓரளவுக்கு தான் இருக்குது. அண்ட் இன்னைக்கு வேற ஹையஸ்ட்டுக்கு போகுது, 80s கிட்ட ஆகுது. சூப்பரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கிளியர் ஸ்கை வேறு பாருங்க. பேர்ட்ஸ் எல்லாம் சவுண்ட் போட ஆரம்பிச்சாச்சு. மீடியம் ஹீட்டில் வச்சா நெய்யை கண்டுக்கவே வேண்டாங்க. 15-20 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். எனக்கு தெரியுமா அந்த கணக்கு. அதனால தான் அதை சட்டியில் அப்படியே வச்சு விட்டுருந்தேன். நல்லா சூப்பராக கருவேப்பு குளத்தையை போட்டுட்டு அப்படி ஒரு 2 ஆட் ஆட்டி விட்டு இறக்கி வச்சிங்கன்னு வைங்களேன், நல்ல மணல் பருவம் நெய் அப்படின்னு கேள்விவிட்டுங்க அந்த மாதிரி ரெடி ஆயிரும். அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் அந்த டப் டப் டப்புன்னு வெடிக்குது இல்லைங்களா, அதுதாங்க அதில் பெஸ்ட்டு. அடுத்தது மூடி வச்சுருவேன். ஸோ தட் அந்த கருவேப்பிலையோட வாசனை ஃபுல்லாக அதில் இன்ஃப்யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது சரி ஸ்க்ரீனெல்லாம் திறந்து வைக்கலான்னு எல்லாமே ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் திறந்து வச்சா என்னோட பீகாக் வெளியே உட்காந்துருக்கு. ஒரு அவுட்டோர் டெக்கரேஷன் வாங்கியிருந்தோம். அது ஒன்று அழகாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது. இது பார்த்தீங்களா, இந்த அம்மாவை ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு இந்த தலையோடு இருக்கிற பிளான்டருங்க. ஆக்சுவலாக இது குட்டி வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு சக்யூலண்ட் வச்சுருக்கேன். நான் என்னோடய விண்டோஸ் இல்லை கிச்சனில் வச்சா அது ஸ்ட்ரெச் ஆகுது. இங்கேன்னா டைரக்ட் சன்லைட் வரும். அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கேன். வெளியே இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா இது என்னமோ உருவம் பார்த்துட்டு இருக்குதுங்கிற மாதிரி வச்சு விட்டுருக்கேன். சரி நீ போய் உட்காந்துட்டு எல்லா வேலையெல்லாம் முடிச்சு. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, லைக் சரி டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக சாயை வச்சாச்சு. சாயை வச்சு டீ ஒன்று குடிக்கலாம் அப்படின்ட்டு வடிகட்டிட்டு அதை குடிச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ப்யூர் மில்க் சாயா, ஒன்றும் ஸ்பெஷலெல்லாம் இல்லை, நம்மளோட ரெகுலர் ரெட் லேபிள் சாயாக தான் வச்சு குடிச்சு முடித்தேன். ஸோ அதை 2 ஆற்றி அதை குடிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா. அந்த நுர ததும்ப சாப்பிட்ணுங்க. டீனா காஃபிக்கு மட்டும் இல்லை, டீக்கும் அந்த மாதிரி நுர வேணும். அதுதான். ஓ சூப்பராக குடிச்சிட்டு வந்தாச்சுங்க. இனி அடுத்தது நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ஓகே, கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு இப்போது என்னோட ரீசெண்டாக வந்து ஹைலூரானிக் ஆசிட் இதை வந்து எடுத்துட்டு என்னோட வின்டருக்கு என்னோட ஸ்கின் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. அதனால இதை வந்து போட ஆரம்பிச்சிருக்கணுமா கொஞ்சம் பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் குட். நான் செகண்டா போட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயசினமைட். மார்னிங் ரொட்டீனுக்கு மட்டும் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸோட சௌந்தர்யா ரேடியன்ஸ் க்ரீமு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா தாராளமாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஓ ஐ லவ் திஸ் க்ரீம். ஆனால் இதே க்ரீமை நான் வந்து சம்மர் டைமில் போட்டேன்னா ஃபுல்லாக பிம்பிள்ஸ் வந்துடும். ஆனால் இப்போ வின்டர் அப்படிங்கிறதுனால என் ஃபேஸ்க்கு இது ஓகே. ஏன்னா என்னோடது பேசிக்லி வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னு.
ஸோ நார்மல் ஸ்கின் ஸ்டேஜுக்கு வந்துடும் வின்டர் டைமில். சம்மரில் திரும்ப ஆயில் ஆனதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் ஆயில் பேஸ்ட் மாதிரி தாங்க, அதனால இதை ஆட் பண்ணும்போது என்னோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது. பட் வின்டருக்கு மட்டும் இட்ஸ் ஓகே. டன். சன்ஸ்கிரீன் போடுற மூடு இல்லை, பட் போட்டால் நல்லது. இருந்தாலும் சரி போட்டுப்போம். அடிக்கடி தாங்க போடுறேன், விச் இஸ் அ வெரி பேட் ஹேபிட் பேசிக்லி. எப்பவுமே போட்டால் நல்லது, ஆனால் நான் தான் போட மாட்டேங்கிறேன். சில பேர் வந்து கொஞ்சமா மட்டும் எடுத்து போடுவாங்க, தாராளமா எடுத்து அப்பணும் 2 ஃபிங்கர் அளவுக்கு ஃபுல்லா போட்டு போடணும். அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஸ்கின். அடுத்தது ஒரு குட்டி பொட்டு. இருமே ஆஹா சூப்பர் சன்னுங்க, செம்மையா இருக்கு ஸ்கின் பாருங்க, சூப்பர்ல. அவ்வளோதான், இந்த மார்னிங் சன்னு ஐயோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு மறக்காமல் 10 நிமிஷம் கழியாமல் வெளியே வராதிங்க. மினிமம் 10 to 15 மினிட்ஸ் உள்ளே இருந்ததுக்கப்புறமா தான் வெளியே வரணும். நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டேங்க. எல்லா தடவையும் வந்து உடச்சி ஊற வச்சு போடுவேன். இந்த தடவை டைரெக்டாக போட்டு ட்ரையல் பார்ப்போம். ஏன்னா நான் இன்னுமே ஃபுல்லாக வந்து ஃப்ராஸ்ட் முடியல, அதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். அதனால சீக்கிரமாக முளைச்சி வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே, மெதுவாக வந்தால் போடும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி போட்டேன். பட் வந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோங்க, கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நான் ஆக்சுவலாக 2 இதில் வச்சுருந்தேன். ஒன்றில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்குது, ஒன்றில் சுத்தமாக இல்லை. இங்கே பாருங்களா, ட்ரையாக இருக்கிற ஐயனாரு. ஸோ பேசிக்லி இதுலேயுமே நான் நிறைய விதை போட்டேன். நான் சிலது தான் வந்துச்சு, நான் தண்ணி பத்தாமல் போனதை கவனிக்காமல் விட்டுட்டேன். முளைச்சி வர ஆரம்பிக்கலைங்க செடியில், இலை ரோஸ் செடியில். அதுக்குள்ளே அந்த செடியில் இன்ஃபெக்ஷன். எப்படி தான் எனக்கு ஐடியாவே இல்லைங்க. எனக்கும் இந்த ரோஸ் செடிக்கும் ராசியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த செடி பர்டிகுலராக போன வருஷத்துலேருந்து நானும் கவனிக்கிறேன், பயங்கரமாக கஷ்டப்படுது. காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போதான் ஃப்ரெஷ்ஷு கொழுந்து வருது, அதுக்குள்ளே என்னராரே அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்டனிங், கார்டன் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்கிசைடு அப்படின்ற ஒரு மெடிசனு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து ரோஸ் செடிக்கு போட்டாலுமே வந்து அதெல்லாமே குறைவாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஃபெக்டட் லீவ்ஸ் எல்லாமே வெட்டிடலாங்க. எதுவுமே எஃபெக்டடாக இருக்குது இப்போதைக்கு, இதெல்லாம் வெட்டிடுறேன். அதுக்கப்புறமா மருந்து அடிச்சிருவோம். மருந்தை வந்து ஃபுல்லாக அடிச்சு விட்ருவோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஐம் ஜஸ்ட் ட்ரைங். இதுதாங்க பட்டர் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி கமுத்தி வச்சுப்பா. பட்டர் வந்து இது ரொம்ப பழைய கான்செப்டுங்க. பழைய காலத்தில் வந்துட்டு பட்டரை வந்து சாஃப்டாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சேம் மெத்தடாலஜின்னு தான் வைங்களேன். நான் எனக்கு நெய் உருக்குனேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் பட்டரை எடுத்து மிச்சம் வெளியே வச்சுருந்தேன். இது வந்து இப்போ கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. வெளியே வைக்கும்போது இருந்ததை விட இப்போ பரவாயில்ல. காலையில் நாங்கள் அதிகமாக வந்துட்டு பிரெட் யூஸ் பண்ணுவோங்க. அதுவும் சால்டட் பட்டர் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சாஃப்டாகவே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலை. ஸோ இது வந்து கொஞ்ச நாள் வந்து இது கெட்டு போகாமல் இருக்கும். ஒன்று வந்து சாஃப்டாக இருக்கும், இன்னொன்று அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து 5 days, அதுவே அதிகம்னு சொல்லுவாங்க. 3 நாளைக்குள்ள இந்த பட்டர் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குவான்டிட்டி எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது ஆகும்னு வைங்களேன். நாங்கள் எல்லாருமே எடுத்தோம்னா தான் காலி ஆகும். இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபில் பண்ணி வச்சிடணும். நீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க இங்கே. அந்த மார்க்கிட்ட வரைக்கும் தண்ணி ரொப்பிடணும். தண்ணி ரொப்பிட்டு இதை இப்படி கவுத்தி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இதுதாங்க பெரிய பிரச்சனையே. நெய் இதுக்காக தான் வந்து விட்டு வைக்க மாட்டேன். நான் குளிச்சுட்டெல்லாம் வர்றதுக்குள்ளே அது சாலிடிஃபை ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே கிளைமேட் வந்து குளிராக இருக்குது. இனி உருக்கின நெய்யை திரும்ப உருக்கணும். ஸோ ஆனால் ரொம்ப மைல்டஸ்ட் லோவஸ்ட் ஹீட்டில் வச்சு உருக்குவேன். இல்லாட்டினா டப்புன்னு கரிஞ்சிரும், நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. அதனால இனி அடுத்தது அது ஒரு 2வது வேலை. இங்கே பாருங்க, இப்போ நல்லா உருகிடுச்சு. இனி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.
கேரளா மட்டரி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷங்களே ஆயிடுச்சு. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு போனப்ப கேரளால போனப்ப சாப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஏதோ அம்மா இன்னைக்கு பார்த்துட்டே நீ ரொம்ப நாள் ஆக்சுவலி நம்ம ஒரு நாள் மட்டை வாங்கலாம்ல, மட்டை ரைஸ் அப்படின்னாங்க. அந்த குண்டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா அதுதான் பாருங்க. இப்படிதாங்க இருக்கும் கலர், ஒரு மாதிரி ப்ரௌன் ரைஸ் கலர்ல தான் இருக்குமே, கம்மியா ப்ராசஸ்ட் ரைஸுங்க. அதுதான் இதுல இன்னொரு விஷயமே. இந்த ரைஸை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5-6 தடவைக்கு மேலே மினிமம் ஒரு 8 to 10 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருப்பேன். இருந்துமே லைட்டாக அந்த இது இருக்குது, பட் பரவாயில்ல, நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சீக்கிரமாக கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக ஊற வைக்கிறேன். நீங்கள் நான் இன்னொரு செடி கூட காமிக்கணும், பூ ஃபுல்லாக பூத்துருக்கு. ஆனால் அது வந்து பிங்க் கலரு, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து எங்களோட வீட்டு பீச் மரம், அது வந்து ஃபுல்லாக பூத்துருக்கு. எப்படி அழகுராணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க ஐயோப்பா என்ன அழகோ, பியூட்டிஃபுல் இல்லை? ஒன்று இந்த மாதிரி மாறி மாறி பூத்து நிற்கிறத பார்க்க. ஊப்ஸ், ஓகே நான் தொடலை, நீயே எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சண்டை போடுறதுக்கு வந்துட்டார் நான் தொட வந்த உடனே. அப்படி தேன் குடிக்குது பாருங்களேன். ஷோ பியூட்டிஃபுல்ங்க. தண்ணியை வந்து அடுப்பில் வச்சாச்சு, அது கொதிக்கட்டும். ஓகே, அரிசியை போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சிருச்சுங்க, அவ்வளோதான். ஸ்ப்ரிங் ரோல்ஸு, இது வெஜிடேரியனு. வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏர் ஃப்ரை ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாங்க. சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன். ஏர் ஃப்ரைக்கு தான் வைக்கிறேன், அவனில் டீப் ஃப்ரை எல்லாமே பண்ணலாம். போட்டுட்டு இது வந்து நான் எப்போவுமே அவகேடோ ஆயில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேங்க. ஸோ இந்த ஸ்ப்ரேயர் இது இருந்தது, அதையுமே வந்து லைட்டாக இருந்தால ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அதை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, உள்ளே தள்ளிடலாம். ஹாஃப்வே த்ரூவில் டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டைம் அட்ஜஸ்ட் பண்ணி 10 மினிட்ஸ் போல் வச்சுக்கிட்டாங்க 350 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்டில். நம்மளோட சூப்பரான நல்லாவே இருந்ததுங்க, நாட் பேட். டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அடுத்தது அரிசி வெந்துருச்சு. கண்டிப்பாக வந்து 1 to 2 hours ஊற வச்சு வைங்க, ஏன்னா இந்த வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும். கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் அதை வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்து வச்சாச்சு. இவளை குளிக்க வச்சுட்டு நான் ஃபுல்லா நனைஞ்சு நான் அப்புறமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர வேண்டியது. We're playing word game. Word game. Okay. ஐயோ ஆடாம இரு பாப்பா ஒரு நிமிஷம். லியா பாத்தியா show your full frock. Go back. Stop doing that. Frock. Who is this beautiful? வீடே நெய் வாசனைங்க, அப்படியே மணலாக சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு டெக்ஸ்சரு, வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பண்ணி வச்சது ரெடி ஆகிடுச்சு. அந்த ரெடியான நெய்யில் வந்து அது ஸ்பூனை வச்சு இப்படி பண்ணுறதுல என்னமோ ஒரு சந்தோஷம்னு வைங்களேன். எங்கள் அம்மா வந்து பேர் மறந்துட்டாங்க, ஓகேங்களா, இந்த ரெசிபியோடது. ஆனால் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பாட்டி செய்வாங்களாமா இந்த ரெசிபி. ஸோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அப்படின்னாங்க. இதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு பாப்பா, இப்ப வாயிலே வரமாட்டேங்குது. எனக்கே என்னன்னு தெரியலங்க. எங்க அம்மா சொன்னாங்க, நான் செய்யறேன், நீ பாரு, உனக்கே தெரியும், இது நான் பல தடவை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, ஆக மொத்தத்துல அம்மா கட் பண்ணி வச்சுட்டாங்க. வாங்க என்ன ரெசிபி பாப்போம். ஆனா இது எதுக்காக செய்றீங்க? சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம். அது சாப்பாட்டுக்கு சாப்பிடலாமா? சாப்பாட்டுக்கு தான். சாப்பாட்டுக்கு தானாமா? ஓகே வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். கட் பண்ணி வச்சிருக்கீங்க. 2 பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி. நிறைய கொத்தமல்லி. கொத்தமல்லி தான் மெயின் இதுல. ஒரு 1/2 கப் தேங்காய்ங்க, 1 ஸ்பூனு ஃபெனல் சீட்ஸ், 3 சின்ன வெங்காயம், ஒரு இன்ச் அளவுக்கு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு கை நிறைய, ஒரு கொத்து நிறைய மல்லித்தழை. ஓகே, எல்லாம் போட்டு மிக்ஸில அரைச்சிடலாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். டன். ஓகேவா? ஓகே. குக்கர் எடுத்துக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் மாமி? கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2-3 ஸ்பூன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய். ஓகே. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு வெடிச்சு முடிக்க போகுது. ஓகே, ஒரு பெரிய வெங்காயமும் கறிவேப்பிலையுமே வெட்டி வச்சிருக்காங்க, அதை ஆட் பண்ணிடுங்க. சூப்பர்மா.
சீக்கிரம் வதங்க வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு உப்பு போட்டாச்சு. வதக்க வேண்டியதான். ஓகே, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கொஞ்சம் மல்லிப்பொடி வேணும். மல்லிப்பொடி எவ்வளவு ஸ்பூன் மம்மி? 2 ஸ்பூன். ஒரு 2 ஸ்பூன். 2 ஃபுல் டீஸ்பூனு. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. மஞ்சத்தூள். அவ்வளவுதான். ஓகே. ஒவ்வொருத்தர் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணாலும் காரத்துக்கு போடுவாங்க. வேண்டாம், சில்லி போட்டால் கிடைக்கும், நமக்கு வேண்டாம். கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கட்டும். சரியா? ஓகே. வேணா மிளகா பொடி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா என்ன? 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளவு. ஓகே, அதையுமே வட்டிக்கிறோம். ஓகே, இனி அடுத்தது என்னம்மா? இது அரைச்சி வச்சது கண்ணு. ஓகே, அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது ஊற்றிக்கலாம். ஓகே, ஊற்றி. ஆஹா, பச்சை கலர்ல எப்படி இருக்கு தெரியுமா மம்மி? சூப்பர் கலர் மம்மி. ஓகே, நல்லா வதங்கணும் மாமா. ஏன்னா நம்ம தேங்காவோட பச்சை வாசனை போகணும். தேங்காய் மல்லித்தூள் எல்லாரோடதும் பச்சை வாசனை கொஞ்சம் போகணுங்கண்ணா. அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி வதக்கி. ஒரு 2 நிமிஷம் போல் அது வதங்கினதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டுருங்க. இது வந்து மிக்ஸி கழுவின தண்ணி அம்மா சைடில் வச்சுருக்காங்க. ஓகே, இதை நல்லா இறக்கி வைக்கணும். ஓகே, சூப்பர். கோதுமை பார்த்துட்டு மூடி வச்சுட்டு. சாதா குக்கரா இருந்தா எவ்வளவு விசில் மம்மி? ஒரு 2 விசில். 2 விசில் போதுங்கண்ணே. ஒரு விசில் போட்டாலே போதுங்கண்ணே. உருளைக்கிழங்கு தானே சீக்கிரம் இதாயிரும். குக்கர்லன்னா வெந்துடும். ஒரு விசிலா 2 விசிலா? சரியா சொல்லுங்க. சரி, 2 விசில். சரிங்க, 2 விசில் போட்டுருங்க. ஓகேவா? எங்களுக்கு ஃபியூச்சரா குக்கரு, அதனால எங்க அம்மா கணக்கு தெரியும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே சீன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரெகுலர் குக்கரா இருந்ததுன்னா அதுல 2 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். பேசிக்கலி உருளைக்கிழங்கு வெந்து வரணும், அதுதான் கணக்கு. உங்களுக்கு உங்களோட குக்கர் தெரியும்ல, அதுபடி வேக வச்சு எடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, விசில் வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு வலிக்கல, மீ பண்ணலாம் குஸ்தனுக்கு. ஓபன் பண்ணிடலாம். மிக்ஸ் 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 மிக்ஸ். அவ்வளவுதான். சூப்பர், டன். எங்க காமி தாங்க, ஷோமி. ஓ, வெரி குட். இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவோமே இங்க போறதுக்கு பேரு வங்கி. வங்கி. திஸ் இஸ் பிரேஸ்லெட், திஸ் இஸ் வங்கி. என்னோட வளையல் எடுத்து போட்டு அவளோட வளையல் சொல்லிக்கிட்ட வளையல். சிச்சி சிச்சி. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye.